Hi, hello dear students. 12th standard mathematics chapter 2 complex number exercise 2.5 இருக்க சம்ம தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.13 அந்த மெத்தட்ல தான் இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். எஸ், சோ இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு அடிஷனலா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். என்ன சார் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்னாலும் மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n அப்படின்னா ஈக்குவல் தான் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். சோ அப்ப இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, தெரியும் தானே? எஸ், ரொம்பவே ஈஸியா வந்து போடலாமா? எஸ், வாங்க போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்? மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, இதை விட பெரிய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிப்போம், நம்ம தனித்தனி எடுத்து ஆட் பண்ணிப்போம். மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இதை விட சின்ன வேல்யூ கிடைக்கணும் சார், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனி எடுத்து சப்ராக்ட் பண்ணிப்போம். மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இதுதான் வந்து லாஸ்ட் டூ சம்மா வந்து பார்த்தோம். ஃபைன். சோ அப்போ ஃபர்ஸ்ட் இவனை தான் எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இவனை விட பெரிய வேல்யூ கிடைக்கணும். எஸ், என்ன கிடைக்கணும் நமக்கு? 4 அப்படின்னு கிடைக்கணும். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம் கிடைக்குதா என்ன அப்படின்னு. சரிங்களா? சோ இப்ப இவனை தான் எடுத்து பண்ண போறோம். அப்ப z1 z2 யார சார் எடுத்துக்க போறோம்? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் எடுத்துக்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? z ஸ்கொயர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. சோ z ஸ்கொயர் மைனஸ் 3. சோ அப்ப இதுல வந்து இவனை தான் நம்ம z1 அப்படின்னு எடுத்துக்க போறோம், இவனை தான் z2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். சரிங்களா? So this is less than or equal to modulus of z1 யாரு? z ஸ்கொயர். ஓகேங்களா? எஸ், z ஸ்கொயர் பிளஸ் z2 யாரு? மைனஸ் 3. இது கிளியர் தானே? எஸ். சோ மைனஸ் 3. ஓகேங்களா? சோ ஓவராலா ஒரு மாடுலஸ் போட்டுப்போம். And then this is less than or equal to now. இப்ப z ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்களா? டெஃபினட்டா கொடுக்கல. மாடுலஸ் ஆஃப் z க்கு வேணா வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நாம இதை வந்து மாத்த போறோம். எப்படி சார் மாத்த போறோம்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இருக்குல்ல, சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் z வச்சு இந்த ஸ்கொயரை மேல எடுத்துட்டு போயிட போறோம். எடுத்துட்டு போனல, அப்ப எடுத்துட்டு போறது சேஞ்ச் ஆகுமா? டெஃபினட்டா சேஞ்ச் ஆகாதுன்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லுது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஓகேங்களா? சோ அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் தான். கிளியரா புரியும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 3. சோ மாடுலஸ் ஆஃப் 3 வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ல அப்படியே வச்சுக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ this is less than or equal to modulus of, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். modulus of z என்ன கொடுத்திருக்காங்க? 1 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப modulus of z பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 வந்து போட்டுக்கலாம். 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3. மாடுலஸ் குள்ள இருக்கு, மாடுலஸ் குள்ள மைனஸ் 3 இருந்தா நம்ம நெகட்டிவ் சைட கன்சிடர் பண்ணிக்க வேணாம். சோ அப்ப அதை வந்து பிளஸ் 3 அப்படின்னு நம்ம வந்து எழுதிப்போம். சோ this is less than or equal to 1 ஸ்கொயர் என்ன? 1 தான். 1 plus 3 4. சோ அப்ப நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ less than or equal to 4 னு கிடைச்சிருக்கு. அத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. எஸ், சூப்பர் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ். சோ இத போடலாம் வாங்க. So this is greater than or equal to modulus of z. modulus of z க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 1 ஸ்கொயர் மைனஸ் modulus குள்ள 3 இருந்தா நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். So this is greater than or equal to 1 ஸ்கொயர் 1 தான், 1 minus 3 minus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அப்போ this is greater than or equal to modulus குள்ள நெகட்டிவ் சைன் இருந்தா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? பாருங்க. சோ அப்போ this is greater than or equal to 2 னு கிடைச்சிருக்கு. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. this is less than or equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ அப்ப இதை எடுத்து எழுதி hence proved அப்படின்னு எழுதிடலாம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 2 is less than or equal to z square minus 3 is less than or equal to 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ அதனால இதை hence proved அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா இந்த கொஸ்டின் புரியும். புரியாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வேற கொஸ்டின் மீட் பண்றேன். டாடா, பை பை, தேங்க்யூ.